வணக்கம் நண்பர்களே. இந்த நெருக்கமான காலகட்டங்களில் நம்ம 3 வேளை சாப்பாடுங்கிறது சாப்பிடணுமான்னு கொஞ்சம் நினச்சி பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. காலையில் சாப்பிட்றோம், நல்ல வயிறு முட்டை காலையில் சாப்பிட்றோம். மத்தியானம் ஒரு ராஜா சாப்பாடு சாப்பிட்றோம். நைட்டு கேட்கவே வேண்டாம், ராஜாதி ராஜா சாப்பாடு தான். நைட்டு என்னென்னலாம் நம்ம சாப்பிடணுமோ அவ்வளோத்தையும் சாப்பிட்றோம். ஸோ இப்படி நம்ம வயிறை ஒரு குப்பை தொட்டி மாதிரி நம்ம நிறைய போட்டுக்கிட்டே இருக்கிறோம். அதேமாதிரி ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க, ஒரு பெரிய பெரிய கம்பெனிகளில் வேலை பார்க்குறவங்க நினச்ச நேரத்துக்கு வயிற்றில் டீயை உள்ளே குடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. டீ, ஸ்நாக்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே போய்கிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் சரிதானா? இந்த 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 சாப்பாட்டு முறை நமக்கு சரிதானா அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் நமக்கு ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு தான் எனக்கு தட்டுது. என்னன்னா, நம்ம இந்த வார நாட்களில் அதிகமாக சத்தான சாப்பாடு எதுவுமே சாப்பிட்றதில்ல. ஒரேடியாக சண்டே தான் நம்ம ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னு ஒரு சிலர் இருக்கிறாங்க. சண்டே மட்டும்தான் நம்ம நல்ல சாப்பாடு சாப்பிடணும், மற்ற நாள் வார நாட்கள்லாம் அது ரொம்ப ஒரு லேசி டேவாக விட்டுருவாங்க. அது சாப்பிட்டும் சாப்பிடாமலும் கிடைச்சும் கிடைக்காமலும் அப்படியான ஒரு சூழ்நிலைக்கு போயிடுவாங்க. நம்ம 3 வேளையும் சாப்பிடணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. நம்ம 2 வேளை கூட சாப்பிட்டா போதும். நமக்கு எனர்ஜி பாடியில் சுற்றிக்கிட்டே இருந்தால் போதும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு சத்தான ஹெல்த்தியான மார்னிங் ஒரு ட்ரிங்க்ஸ் பண்ணணும். உடையில நீராகாரம் குடிக்கணும். ஸோ அந்த பட்சத்தில் நம்ம 3 நேரம் ஃபுல் கட்டு திடாகாரமாக உணவை கொள்ளணும்னு அவசியமே இல்லை. நம்ம ஒரு திரவ ஆகாரங்களை நம்ம எடுத்துக்கலாம். ஒரு கூல்ட்ரிங்க்ஸ்னு எடுத்துக்கிட்டால் லெமன் ஜூஸ் குடிக்கலாம். அதேமாதிரி பப்பாளி பழங்கள் சாப்பிடலாம். சின்ன சின்ன லிக்யூட் ஐட்டங்கள் குடிக்கலாம். மோர் குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எனர்ஜெட்டிக்காக அது இருக்கும். நல்ல வேலையும் செய்ய முடியும். நம்ம ஃபிசிக்கலாக ஒர்க்கு நம்ம ரொம்ப பெருசாக ஒர்க் பண்ண போகிறதில்ல. இன்னைக்கு நாட்டில் 3 வேளை சாப்பிட்றதவங்க யாருன்னு கேட்டால், இந்த ஆஃபீஸில் உட்காந்து கம்ப்யூட்டர் வேலை பார்க்குறவங்க, கொஞ்சம் அவங்களுக்கும் வேலை இருக்குது, நான் இல்லைங்களே. அதுமாரி ஆஃபீஸில் சுற்றுறவங்க, இவங்களுக்கு தான் 3 நேரமும் கரெக்டாக சாப்பிட்றாங்க. ஸோ இவங்க தான் அதிகமான நோய்களுக்கும் ஆட்படுறாங்க. வாயு தொல்லையில் ஏற்படுது வாயு தொல்லை, அப்புறம் அஜீரண கோளாறு, அப்புறம் வயிற்று உப்புசம், வயிற்று கடுப்பு, அப்புறம் வயத்தால் போகிறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் யாருக்கு வருதுன்னா, இந்த மாதிரி 3 நேரம் சாப்பிட்றவங்களுக்கு தான். ஸோ இப்போ இதில் ஒரு இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்னு ஒன்று வந்திருக்குது. சாயங்காலம் 6 மணிக்குள்ளே சாப்பிடணும். இரவு உணவை எடுத்துக்கிடணும். எடுக்கும்போது அது வயிற்று ரொம்ப காலியாகவும் வைக்கும். ரொம்ப உடம்பை ரொம்ப எம்டிப்படுத்துன்ற இதுன்னா என்னன்னா, ரொம்ப லேசாக்கிடும். உடம்பை லேசாக்கி நோய்கள் எதுவும் இருந்தாலும் ஒரு 90 நாளில் அது சரியாயிரும். அதனால நம்ம பசிக்கும் போது சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும். 2 வேளை உணவு போதுமானது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ நீங்கள் எல்லாருமே